என்ன டீ தேடிக்கிட்டு திரியா? டிவி ரிமோட் எங்க டீ? ஆமா, இப்பதான் என் மடியில இருந்து துள்ளி குதிச்சு ஓடிச்சு. ரிமோட் எங்க? ஏன்டி கேக்க? லாஸ்ட் நீ தானே டிவி பார்த்த? அப்ப உன்கிட்ட தானே கேக்கணும். நத்தை அம்மா தானே டீ எனக்கு டைன பிடிங்கி வச்சாவ. அவியல்ட்டே போய் கேளு. இவெல்லாம் ஒரு ஆளு தேங்காய் நார் மண்டை. எம்மா எம்மா ரிமோட் எங்க? எந்த ரிமோட் டீ? டிவி ரிமோட். தெரியாது. தெரியாதா? நேத்து வாண்டே தானே. போயிரு, விளக்கு மாதிரி தான் இருக்கு, வாங்கி கட்டிட்டு போயிடாத. நேத்து ஒழுங்கா டிவி பார்த்துட்டு இருந்த ஏன்ட்ட இன்னைக்கு ஏன்டே ரிமோட்டை தானே கேட்டுக்கிட்டு இப்ப ரிமோட்டை கேட்க இவருக்கு தெரியாதா? கையில நல்ல விளக்கு மாதிரி தான் இருக்கு, வாங்கி கட்டிட்டு போயிடாத போயிரு. இம்மா ரிமோட் எடுத்தா என்ன ஏன்டே பாத்துக்கா சண்டைக்குனே வராத போயிரு. இம்மா ரிமோட் எடுத்தா பேன பாத்திரத்தோட எல்லாம் கழுவிட்டி. பாத்திரமா? இம்மா காலேஜ் படிக்க பிள்ளைகள் எல்லாம் பாத்திரம் கழுவுமா? ஆமா, இனி புருஷ வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டு நானே கூடால வந்துறேன். சின்ன பொண்ணு நம்ம கூட்டது கேட்டிருக்குமா? தெரியலையே, கேட்டிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். கேட்டிருந்தாலும் அந்த பொம்பளை உடனே எல்லாம் ஏன் கேட்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறாம யோசிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன யாருன்னு கேட்கும். ஃபோர்கர் கேட்டிருக்காது. கேட்டிருந்தா இந்நேரம் வெளியே வந்திருப்பாவேல. ஆமா, ரோட்ல நின்னுட்டு கத்தியும் ஊருக்கே கேட்டு எல்லாரும் வெளியே வந்து பாக்காவ. இது எழுதி கேட்காதான். என்ன பொம்பளை அம்மா வாட்ல கடந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காளா? என்ன பொம்பளை அம்மா? ஏமா ரிமோட் எடுத்து வந்துட்டு போ. கிரு அடிச்சேன்னு வச்சுக்க, தலை திரும்பின பாத்துக்க. இந்த பாத்திரத்தோட எல்லாம் கழுவி போட்டுட்டி. கிரு நான் போய்கிட்டு வரதுக்கு முன்னாடி பாத்திரம் எல்லாம் கழுவி நீட்டா இருக்கணும். கிரு நான் கோவத்துல இருக்கும்போது இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்து நிக்காத. மூஞ்செல்லாம் தியாந்திரம் பாத்துக்க. பாத்தியா சின்ன பொண்ணு எப்படி கத்துறோம்? என்ன சின்ன பொண்ணு ரோட்ல நின்னு கூவிக்கிட்டு நிக்குதியா? அக்கா ஆத்து குளிக்க போறோம், வரையலாம். நான் வரையல சின்ன பொண்ணு, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க தானே நேத்து சொல்லிட்டு இருந்தியா நிறைய துணியல சொன்னானு. இப்பதான் சின்ன பொண்ணு மூக்கன பொண்டாட்டி துணியில எல்லாம் வாரி கட்டிக்கிட்டு போறா. இப்ப போனா அவகிட்ட ஜாட பேச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பேசாம அது கூடி எதுல கிடக்குது நல்லது. இக்கா அவன் மேல கரைக்கெல்லாம் போயிருக்கா, நம்ம கீழே கரைக்கு போய் குளிச்சுட்டு வருவோம். வாரி கட்டிக்கிட்டு போனா சின்ன பொண்ணு எப்படியும் கீழே கரைக்கு தான் போயிருப்பா. இக்க நாங்க பாத்துருந்தானே வாரோம். ஆமா, துணியில எல்லாம் கூடி கூடி வச்சா அது நாசம்ல ஆகும். ஒரு அடியா அலசிடணும். சரி சின்ன பொண்ணு துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். கண்டியா சின்ன பொண்ணு இந்த பொம்பளை என்ன அலப்பற பண்ணணும்? தாங்கு தாங்கு தாங்கன்னு தாங்கணும், அப்பதான் வரும். போர்கர் எல்லாரும் உங்கள மாதிரியே இருப்பாவ. எல்லாரும் இருக்க மாட்டாவ இழுவ. ஆனா இந்த பொம்பளை அப்படிதான் இருக்கும். சார் ஆமாம்மா, ஈவினிங் தான். ஓகே சார். முன்ன எங்கேயாவது வெளியே போறியோ? ஆமாம்மா, மதுரை. இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பிடணும். ஐயே இன்னைக்கா? ஆமா, போயிட்டு வரதுக்கு எப்படி 2 நாள் ஆயிரும். என்னல பேச? இன்னைக்கு தான் அப்பா அத்தை எல்லாம் சாயங்காலம் வராவ. யாரு கூட்டிட்டு வருவாவியல? கேப் புக் பண்ணிட்டாம வீட்டுக்கு வந்துடும். நீங்க போய் கூட்டு வந்துருங்க. ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு நிக்க முடியுதா? எல்லாத்துக்கும் வாடு வாடுன்னு வாடிய. போலீஸ்காரனா சும்மாவா? என்ன போலீஸ்? டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டேமா, வந்து சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பு. ஆட்டுமா, வரதுக்கு எப்படியே 2 நாள் ஆயிரும். சாரட்ட வேற இன்னும் சொல்லல. பேசாம நேர்லயே போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படியே ஷாக் ஆயிருவா. தண்ணி என்ன ஜில்லுன்னு இருக்கு. ஃபோர்கர் நேத்து தான் மழை பெஞ்சிருக்கு, இழுத்துக்கிட்டு பெய்யும். தண்ணி என்ன ஜில்லுன்னு இருக்கு தெரியுமா? கால் எடுக்கவே தோணல, அப்படியே உள்ளே வச்சிருக்கணும் போல இருக்கு. ஒருக்க சாடி பாருங்க, மொத்தமா பெயர்லாம். புறாம பிடிச்சதாம அலையா? வேற ஒரு கல்லு தான் இருக்கு. ஒரு நாளா தான் அலசனா. அது அலசி வரைக்கும் நம்ம இனி பாத்துக்கிட்டா நிக்க முடியும். சின்ன பொண்ணு உன் மாமியாரு காலையிலே கம்பு கூட தூக்கிட்டு எங்கேயோ போன மாதிரி இருந்து. ஒரு சேவை கோழியை வளர்த்துதான். கிழவிக்கு வயசானது போல கோழிக்கும் வயசாயிட்டு போல. அதான் சந்தையில கொண்டு கறிக்கு கொடுத்துட்டு வரேன்னு போனாவ. கறிக்கு கொடுக்குதுதா? ஆமா, முந்தியே நான் கவனிக்காம விட்டுட்டேன். இல்லன்னா பிடிச்சிட்டு வந்திருப்பேன். நம்ம ஆத்துக்கிட்டேயோ குளத்துக்கிட்டேயோ போட்டு பொறிச்சு தின்னு இருக்கலாம். சின்ன பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லாத. மாமியா மாறுவானா அம்மா மாறுவல மாதிரி தான். அம்மையா நினைக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாவ. இக்கா நீங்க இப்படி சொல்லுதியா? அது என்ன கொடுமைப்படுத்து தெரியுமா? கொட்டாய் விடுறது கூட ரோட்டுக்கு வர வேண்டியதா இருக்குக்கா. என்ன அறுப்பா இருக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ள இருந்து கொட்டாவி விட்டா கூட திட்டுது. வேற அதை சொல்லிக்கிட்டா வரோம். வீட்டுக்கு வர லட்சுமி என் வாயை பார்த்து ஓடி போயிருமா. எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்து தெரியுமா? எம்மா நேத்து அதான் அல மாதிரியே ஸ்டேட்டஸ் போட்டுண்டியா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் உன் ஸ்டேட்டஸ் நேத்து பார்த்தேன். பார்த்து என் கண்ணெல்லாம் கண்ணா பின்னாடி தான் கலங்கிட்டு. இது யாராக? போறது யாருன்னு தெரியுதா? நம்ம ஒரு போலீஸ் மாப்பிள்ள. ஆமா, சாராக்கு பாத்துருக்கல அந்த பையன். அவருக்கு இங்க என்ன கவியால? பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கு போறாரா இருக்கண்டே. சின்ன பொண்ணு உன் வீட்டுக்காரவில இப்படி தேடி வந்திருப்பாவ போல. ஆமா, எத்தனை நாள் வந்தாவ தெரியுமா? எங்க வீட்டுக்காரவில அந்த காலத்திலேயே பொண்ணு பார்த்து வச்சுதான் என்ன தேடி வந்தாவ. சொல்லாதீங்க. இழுவே உண்மையை தான் சொல்லேன். கல்யாணத்துக்கு
காம்பவுண்டெல்லாம் யாரு ஜாடி வந்தாவ தெரியுமா? போர்கர். ஆக்கர் கடைக்கு போறது ஆக்கர் கடையை ரசிக்கிறதுக்கு இல்ல, அங்க ஏதாவது வேஸ்ட் தூக்கி போட முடியுமான்னு பாக்கிறதுக்கு. அந்த மாதிரி அந்த பக்கமா எதுக்காவது வந்திருப்பாரு. அது எல்லாம் போய் உங்களை பார்க்க வந்தாருன்னு தப்பா நினைப்பீங்களா? இழுவ உண்மையாவே வந்தாவ. வந்து போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு போய் என்ன போன் அடி தெரியுமா? அந்த காலத்துல போனே இல்லையே. லேண்ட்லைன் எல்லாம் உண்டுல்ல, அந்த லேண்ட்லைன்ல அடிப்பாவ வீட்டுக்கு தெரியாம. அதெல்லாம் ஒரு அழகான காலம். சின்ன பொண்ணு, நம்ம தலையெழுத்த பாத்தியா? திவ்ய காதல் கதை கேட்கறதுக்கெல்லாம் தலையில எழுதி வச்சிருக்கு. ஆமா, இதுக்கு பேசாம போலீஸ் மாப்பிளைக்கு பின்னாடியே நம்மள போயிருக்கலாம். எதுக்கு சாந்தியக்கா? உமா, உனக்கு விஷயமே புரிய மாட்டேங்கு. மண்டையே இல்லாம எப்படியாக லவ் பண்ண? காதலுக்கு மண்டை இருக்கு, இதெல்லாம் வேணும். இல்ல அவரே அவருக்கு பேசி வச்சிருக்க பிள்ளைய பார்க்க போறாரு. நம்ம என்னத்துக்கு அவருக்கு பிறத்தால? புரியாம பேசாத சின்ன பொண்ணு. லவ் பண்ணுவாவே இல்ல சின்ன பொண்ணு. அதே பேசியதை விட இந்த வீட்லயே பேசி முடிச்சு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாவே இல்ல, அதுவும் பேசியதை ஒட்டு கேட்டாதான் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். நேரம் போவோம். என் கதை கேட்கறதுக்கு நேரம் இல்லையா? ஆமா, இதே கதை காதல் காவியம். போன் வேற சுவிட்ச் ஆஃப். நேரம் ஆவாவ வீட்டுல வேற தேடுவாங்களே. பேசாம யார்கிட்ட இருந்தாவது போனை வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்டா ஓடி போயிருவோம். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்னது இது? ரெட் ரோஸ். அது எதுக்கு ஏன்டா தரியா? உங்களுக்கு தான் தரணும். எனக்கா? உங்களுக்கு தான். இப்படிதான் ரோட்ல போற வர பிள்ளைகளுக்கு எல்லாம் பூ கொடுத்தீங்களா? ரோட்ல போற வர பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்க முடியுமாங்க? எல்லாருக்கும் இதை கொண்டு கொடுக்க முடியாதுல்ல. ஓகோ, அப்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். ஹலோ, என்ன சாமர்த்தியமா பேசியதா நினைப்போ? நீங்க முதல்ல ரோஸ் பிடிங்க. ஹலோ மிஸ்டர். ஹலோ மிஸ்டர் இல்லங்க, என் பேரு நிறுத்துங்க. உங்க பேர் என்ன இருந்தா எனக்கு என்ன? இப்படிதான் போற வர பிள்ளைகளுக்கு எல்லாம் பூ கொடுத்து நிக்குது. ரோட்ல நிம்மதியா நடக்காண்டா மனுஷன்வா. ஒரு நிமிஷம் நான் சொல்லதை கேளுங்க. ஹலோ மிஸ்டர், இப்ப வழி விட போறீங்களா இல்ல ஆளுகளை எல்லாம் கூட்டட்டா? மிஸ்டர் இல்லடே, என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு பேரை சொல்லலாம்ல. உன் பேர் என்னவா இருந்தா எனக்கு என்ன? வழி விட போறியா இல்லையா? முத ரோஸை வாங்கிக்கிடுங்கடே, வாங்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. அதான் நான் ஏன் வாங்கணும்? சம்பந்தப்பட்டவிய தான் வாங்கணும். கண்டிப்பா வாங்கணுமோ? வாங்கிதாங்க ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன் போமா? ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்சவே இருக்காவ. அங்க போய் வாங்கிக்கிடியே, அங்க போய் கொடுங்க. இங்க ஏங்க கொந்தளிக்குதியா? இது உங்க ரோஸ் தான். ஏன் ரோசா? ஆமா, உங்க ரோஸ் தான். நீங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது உங்க தலையில இருந்து கீழே விழுந்து. ஐயே சாரிங்க, நான் கவனிக்கல. பரவாயில்லமா? இல்ல, நான் வழக்கமா ரோஸ் எல்லாம் வைக்கவே மாட்டேன். வீட்டுல வற்புறுத்தி வச்சு விட்டாவலாம், அதான் எனக்கு மறந்துட்டு. நீங்க வேற ரோஸ் நீட்டினதை நான் வேற என்னமோ நினைச்சேன். அதுக்குள்ளாடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டியா? சாரிங்க, ஒரு பயத்துல. அட என்னங்க நீங்க இவ்வளவுக்கு எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கியா? இல்ல, நான் நல்லா திட்டிட்டோம்ல. என் மேலேயும் தப்பு தானே. நானும் மொட்டையா ரோஸை வாங்கிக்கிடுங்கன்னு கொண்டு வந்து நீட்டி இருக்க கூடாது. தலையில இருந்து விழுந்ததுன்னு சொல்லாம தந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. இப்பவாது வாங்குங்க. எவ்வளவு நேரமா தான் நானும் நீட்டிட்டு நிக்குது. அட பாக்கியவி என்ன தப்பா நினைச்சிட போறாவ. சாரி. அட போதண்டே. பிரியா, ரோஹித், நீங்க எங்க? இல்ல ரோட்ல சும்மா போயிட்டு இருந்தேன். அப்ப நீங்க இங்க நின்னதை பார்த்தேன். அதான். யார் இவரு தெரிஞ்சவரா? ரோஸ் தலையில வச்சிருந்தானா, அது கீழே விழுந்துட்டு போல, அதான் அவர் எடுத்து தந்தாரு. ஓ சரி சரி சரி. வெளியே எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்களோ? ஆமா பிரியா, ஒரு வேலை விஷயமா வெளியே போனோம். அதான் சாராவை லைட்டா பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, அப்ப நான் கிளம்பிட்டேன். எங்க நடந்தா போறியா? ஆமா, அந்த பக்கத்துல வந்துட்டோம்ல. பாத்து போங்க. சாரி. ஹலோ. என்ன? இப்பவாது என் பேர் சொல்லலாமா? சொல்லுங்க. என் பேரு சஞ்சய். காலங்கள் தாண்டி காத்திருப்பேன். ஹலோ, என் பேரு சஞ்சய். ஏங்க பாத்து போங்க. தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளவு நாள் பின்னாடியே அலைஞ்சிருக்கேன்னு தெரியுமா? ராஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ண அன்னைக்கு. அத்தை அவியலுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிள்ளை, காலையில வெளிய போகும்போது போன்ல சார்ஜர் எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு போக மாட்டாளா? பயராதுங்க அத்தை, வருவா. எவ்வளவு நேரம் ஆயாச்சு, நெஞ்சு கடந்து படபடான்னு அடிக்கும். The subscriber is currently switched off. ஐயே, சுவிட்ச் Please ஆஃப் try வருது. after some time. அத்தை, சுவிட்ச் ஆஃப். என்ன இவ்வளவு நேரம் ஆகு? எல்லாருக்கும் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அத்தை, உங்க பையனும் சாயங்காலம் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வழக்கமா பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் இருந்ததுன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. யாப்பி அத்தைய காணல இன்னும். வருவா அத்தை, நீங்க பயந்து நோயில கூட்டி வச்சிராதீங்க. நீ வா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவா. பஸ் லேட்டா இருக்கான், இப்ப வந்துருவா. இதுக்கு போய் கம்ப்ளைண்டா? மாப்பிள்ள தம்பிக்கு ஒரு போன போடு, அவர்கிட்டயாவது சொல்லி வைப்போம். நான் அவளே வந்துட்டான். ஐயா, என்ன பாட்டிமா அழுதுட்டா இருந்தீங்க? நான் உன்னை காணாம நல்லா பயந்துட்டேன்.
பாட்டிமா நான் என்ன சின்ன குழந்தையா சும்மா சும்மா தொலைஞ்சு போகுதுக்கு நீ எங்களுக்கு குழந்தை தானேம்மா அம்மா நீங்களாவது கொஞ்சம் சொல்லிருக்கலாம்ல வந்துருவேன்னு நான் சொன்னேம்மா எங்க கேப்பாவ அதுக்குள்ளாடி மாப்பிள்ளை தம்பிக்கு வேற போன் பண்ண சொன்னாச்சு ஐயா ரோஹித்துக்கா ஆமா அந்த தம்பிக்கு தான் சின்ன குழந்தைய காணாம போயிட்டா வந்துராது நான் என்ன சின்ன குழந்தையா பிரியா தலையில வச்சு விட்ட பூவை கையில கொண்டு வரேன் ஏமா கீழே விழுந்துட்டான் இம்மா இந்த ஊர்ல சஞ்சய்னு ஒருத்தர் இருக்காருமா சஞ்சயா ஆமா நீங்க எப்படி ஷாக்காகி நிக்கிறீங்களா அதே மாதிரி தான் நானும் ஷாக்கானே சும்மா எதையாவது உளறிட்டு கிடக்காத மக்களே அதே இதே யோசிச்சு நீ நான் ஒண்ணு பேசாத இந்த ஊர்ல எல்லாம் அப்படி யாரும் இல்ல ஆமா மக்களே நீ ஏன் எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத பாட்டி நான் உண்மையை தான் சொல்லேன் இம்மா இந்த உலகத்துல ஒரே ஜாலியில 7 பேர் இருக்கதா சொல்லுவாவே இல்ல அதே மாதிரி ஒரே பேர்ல இருக்காவ ஏன் பேத்துக்க மாட்டேன் ஏன் இப்படி எல்லாம் நடக்கும் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டியா இந்த ரோஸையே அவர் தான் கொடுத்தாரு என் தலையில இருந்து கீழே விழுந்ததை அவர் பாத்துருக்காரு அவர் பாத்து எடுத்துக்கிட்டு வந்தாரு நான் வேற அந்த ஆளை கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன் வழியில போற வாரவியலுக்கெல்லாம் இப்படிதான் பூ கொடுப்பியானு நீ உன் கோவத்தை குறை மக்களே கொஞ்சமாவது இம்மா சொல்ல மறந்துட்டேன் ரோஹித் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு நம்ம வீட்டுக்கா எதுக்கு ஹாய் ஆண்டி. வாங்க தம்பி இப்போ உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் ஏமா திடீர்னு வந்திருக்கீங்க சாரா அப்பாவை பார்க்க வந்தீங்களோ இல்ல நான் சாரா பார்க்க தான் வந்தேன். அவளை பார்க்கதுக்கா சாரா ஹே சாரா நான் வரேன் பிரியா உன்னை பார்க்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காவ நீங்களா ஏன்டே நானா இருக்க கூடாதா? இருக்கலாம் நான் வேற யாரோ நினைச்சேன் மக்களே பிரியா நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா ஆட்டுமா நான் சூடா உனக்கு தோசை ஊத்தி வைக்கேன் ஆட்டுமா யாட்டி பல்ல காட்டிட்டு நிக்காம பிள்ளை சாப்பாடுல உட்கார வை அவியலுக்கு தேவையான அவியலே உட்காருவாவ கல்யாணம் பண்ண போற மாப்பிளையே எப்படியாட்டி சொல்லுவாவ அத்தே மழை வர மாதிரி இருக்கத்தே துணியெல்லாம் காஞ்சிருக்கு நான் டீ போடியேன் அதுக்குள்ளாடி அந்த துணியை மட்டும் எடுத்துட்டு வருவீங்களா என்னடா எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்குதியா ஆமா அரண்மனை காவலர்கள் எல்லாம் ஒண்ணு தனியா என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காவ. ஆமா போவாவ எல்லாரும் ஒட்டு கட்டிட்டு தான் நிப்பாவ சாரா இந்தா சொன்னோம்ல அது எப்படிடே இப்ப மட்டும் உன் முகத்துல குஷி தாண்டவாடு ரோஹித் வந்தா மட்டும் உன் பல்லெல்லாம் வெளியே தெரியும் பிரியா போறேன்டே போறேன் உங்க வீட்ல எவ்வளவு ஆளுவ இருக்காவல? யா உங்க வீட்ல இருக்கீங்களா பார்த்தா ஆளுவ மாதிரி தெரியலையோ இல்ல இங்க தானே பாட்டி அம்மா அப்பா அண்ணன் அக்கா எல்லாரும் இருக்காவ. வேற இல்ல எங்க வீட்ல நானும் எங்க அம்மாவும் அப்புறம் என் தங்கச்சியும் தான். நல்ல ஐஸ் போடுங்க இப்போ லூசு ஐஸுக்கே ஐஸ் போட முடியுமா? போங்க எம்மா என்ன சிரிப்பு. கல்யாண பொண்ணுன்னா கொஞ்சம் வெக்கப்படுவாவ போல இல்ல? யா கல்யாணம் பொண்ணுனா மட்டும் தான் வெக்கப்படணுமா கல்யாணம் மாப்பிள்ளை எல்லாம் வெக்கப்பட மாட்டாவளா சரிம்மா சரி. ஆமா என்ன திடீர்னு எங்க வீட்டு பக்கம் நான் சும்மா தாண்டே அரண்மனையில புறா ஒண்ணு சுத்திட்டு தெரியுதுன்னு சொன்னாவ அதை பாத்துக்கிட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டியா ஆமா தரிசனம் எல்லாம் கிடைச்சிருக்கு. கிடைக்கும் ஐயே ஏன் இந்த பொம்பளைக்கு போக என்னாடி மோளே தமிழே உங்களுக்கு வராது தத்தக்கா பித்தக்கானு இதுல என்னாடி மோளையா இல்ல இந்த பூவெல்லாம் எதுக்கு தொடுத்துக்கிட்டு இருக்க நாளைக்கு எங்க வீட்டுக்காரவி இருக்காவே இல்ல அவியலுக்கு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு கல்யாணம் அதான் என் புருஷருக்கு ஏத்த மாதிரி போனா இல்ல ஆனா பூ வாங்கி தொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு போவாத இல்லவ கொஞ்சம் யாருக்காவது கொடு பியாய் எல்லாம் கூட வந்துரும் அதெல்லாம் வராது நிறைய மல்லிப்பூ நிறைய பிச்சி பூ வச்சாலும் பியாய் பிடிக்கும் எல்லா பியாயை விட மிச்சமான பியாயை தான் நாங்க கூட வச்சிருக்கோம் இழுத்துக்கிட்டு போய் சேர்ந்துடாதுங்க ஆமா ஃபோர்கர் எதுக்கு இப்படி நடந்துகிட்டு தெரியுதியா நாக்கெல்லாம் நம்ம இருக்குல்வ அப்படியே இருக்கு 4 மணி காலையில வீட்டுல செஞ்ச உப்புமா இருக்கு எடுத்துட்டு வரட்டா உப்புமா ரொம்ப தப்புமா நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க இவகிட்ட கேட்டுக்கு பாவம் இல்ல ஏதாவது திங்கன போல இருக்கான்னு கேட்டா துடிச்சுக்கிட்டுலாம் கிடக்கா வசந்திக்கா பண்ணி எல்லாம் உப்புமாவா சாப்பிடும் அதான் சரிதான் என்ன 4 ஏதாவது திருடி திங்கன போல இருக்கு நாக்கெல்லாம் நம்ம இருக்கு 4 மணி திங்கதுங்க டைப் வச்சிருப்பியலா ஏதாவது காய் கனின்னு கிடைச்சா நல்லா இருக்கான்னு தோணுது ஏன் சாம ஒண்ணு செய்யுங்க 4 மணி சின்ன பொண்ணுக்கு மாமியார் இருக்காவே இல்ல அவிய அடுப்புல தீ தணல் கிடக்காய் ஏசாம ஒண்ணு செய்யுங்க 4 மணி நாக்கு கொண்டு அந்த தணல்ல ஒரு தடவை வைங்க நம்மன்னு இருக்க நாக்கு கமன்னு எரியும் ஆமாமா எங்க வீட்ல எப்பவுமே அடுப்புல தீ கிடக்கும் கிரி சின்ன பொண்ணு சீட்டு இல்லாத வீட்டுக்கு எல்ல பறக்க போவாதன்னு உன்ட்ட பலமுறை சொன்னாச்சு அவ ஏதாவது சொன்னா போதும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவியா ஏன்டா சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு அத மட்டும் நம்ம பண்ணேன்னு வைங்க முக்கணிகள்ல ஒண்ணே நம்ம இப்ப சாப்பிடலாம் ஆமாமா முக்கு கடையில நின்னுகிட்டு அக்கவுண்ட்ல ஒரு பண்ணு தாங்கன்னு கேட்டாலே தர மாட்டானுவா இதுல முக்கணியே இவ்வளவு முதல்ல யாராவது மரஞ்செடி இல்லாத காட்டுல கொண்டு விட மாட்டாவளா 4 மரஞ்செடி இருந்தாதான் அது காடு
சின்ன பொண்ணு கேட்டியா? நேத்து சரோஜாக்கா இருக்காவே இல்ல? ஆமா அவியலுக்கு என்ன? நேத்து இந்த கிப்பிக்கு தோப்ப வெளியே வந்திருக்காவலாம் பாத்துக்கா. ஒரே ஜாக்சன் பூட்டா நிக்குதான். ஜாக்சன் பூட்டா? ஆமா அப்படின்னா என்ன? சின்ன பொண்ணு ஜாக்சன் பூட்டுனா உனக்கு தெரியாதா? இல்லையே தெரியாது எனக்கும். இதான் ஃபாரின் காரனோ கண்டுபிடிச்ச பாஷையில பேசினா உங்களுக்கு புரியாதுன்னா தமிழையே பேசியது. சின்ன பொண்ணு ஜாக்சனுக்கு பூட்டுனா என்னவா இருக்கும்? ஜாக்சனுக்கு பூட்டு இல்ல இல்லவ, ஜாக்சன் பூட். நாலுமணி அது திங்கலாமா? ஐயா இது கூட தெரியாதா? முள்ளு முள்ளா இருக்கா? முள்ளு முள்ளா இருக்குமா? ஏற முள்ளு முள்ளா இருக்கா? முக்கனில ஒண்ணு. எப்போ அது ஜாக்சனுக்கு பூட்டு இல்ல, ஜாக் ஃப்ரூட். இரு படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தப்பா இங்கிலீஷ் படிச்சுட்டாருன்னா நினைக்காத. இப்ப சொல்லுங்க ஜாக் ஃப்ரூட். ஏதோ ஒரு பூட்டு. நீங்க சொன்ன பூட்டு சரியா? நான் சொன்ன ஃப்ரூட் சரியா? நீ சொன்னதான் சரி. இனி இங்கிலீஷ கொடுமைப்படுத்துவீங்களா? ஒத்த அடியில இப்படி மாறிட்டாவ. பியாச்சு கொத்தை குறைச்சல் இல்ல. சின்ன பொண்ணு நானும் பார்த்து பத்துக்கா. இந்த கிப்பிக்கு விலையில பலாப்பழமா பழுத்து தொங்கு. இல்ல அவ விலையில என்ன பழுத்து தொங்கட்டு இதுக்கு சீவன் வச்சுட்டு இருங்க. அவ விலையில யாரும் போவாமலே அதை பறிச்சுட்டாவ இதை பறிச்சுட்டாவன் சாம சாமமா போட்டுக்கிட்டு கிடக்கா. இதுல பலாப்பழம் பறிக்க போறோம் வாழைப்பழம் பறிக்க போறான்னு வீட்டுல இருக்கிற வச்சு தின்னுக்கிட்டு இருங்க. ஆமாமா யாருக்கு தெரியாம போய் முருங்கக்காய் பறிச்சியலே அப்ப மட்டும் அது கிப்பிக்கு தோப்பு கிடையாது. திருட்டுவே தான் மட்டும் தான் திருடணும். சின்ன பொண்ணு நான் போறேன், வாரதே வாங்க. நான் வாரேன். நானும் வருவேன். அப்ப நானும் வாரேன். இரு இல்லவா அந்த பொம்பளை வரையில நினைச்சுக்கிட்டு இருக்காத. நம்ம போனதும் நம்ம வாழை பிடிச்சுக்கிட்டு அதான் அது பாட்டுக்கு வரோம். வரையிலன்னா நம்ம மட்டும் இல்ல மாட்டுவ நாலு முடி. அவைய வந்தாவள்னா மாட்டினாலும் சமாளிச்சு விட்டுருவாவ. நம்ம வாழை பிடிச்சுக்கிட்டு அதான் வரோம். வேண்டாம் பாரு வா அப்படிங்க. ஆமா அந்த பொம்பளை பத்தி எனக்கு தான் தெரியும். அப்பனா போவோம், இப்பவே போவோம். இவ்வளவு உயரத்துல நிக்கு. உயரத்தை பார்க்காத இல்லவா? உயரத்தை பார்த்தா ஏதாவது திங்க முடியுமா? ஆமா இதுல இப்ப யார் வா? நானே. அது நானே. அட பைத்தியம். சின்ன பொண்ணு ஒருவேளை கலந்துருக்குமோ? வாய்ப்பு இருக்கு. அது நானே. அந்த மரத்தில் ஏறுவதும் நானே. ஐயோ பாவம். அந்த பழத்தை பறிப்பதும் நானே. நானே. அது நானே. அது நானே. கிப்பிக்கு தாடி வாங்க போறது நீ. ஆமா அடி வாங்க எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இரு சின்ன பொண்ணு நான் மரத்துல யாரையும் தோட்ட ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வருவோம். அப்படி பறிப்போம். நீங்க யார் இருக்க நேரத்துல கிப்பி வந்துட்டாள்னா வந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டா. சும்மா வேஸ்டா கீழே தொலைஞ்சு தானே போவு. அவளே 4 ரூபா சேம்ப வாங்கி முடியல தியாச்சா 4 ரூபாயும் தலையில இருக்க அழுக்கம் போயிரேன்னு சுத்திட்டு கிடக்கா. ஆமா அவ வெள்ளையில மட்டும் பலாப்பழம் பறிச்சோன்னு தெரிஞ்சு கொன்னு நூடுல்ஸே போட்டுருவா. சின்ன பொண்ணு அவ கிடக்கா துவாப்புல ஓலை பறக்க தான் போயிருக்கா. நீங்க பாத்தியலா? அதான் புயல் மாதிரி காத்தடிச்சுல அவ காலு தானா ஓலை பறக்க போயிருக்கான். பாத்தியாருங்க இல்லவ அவ மரத்துல தானே இருக்கா. பறிச்சு போட போட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஓடலான்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. ஆமா எங்களுக்கு வேற வேலை இல்ல. சின்ன பொண்ணு கிப்பி வந்தாலும் விசில் மட்டும் அடிங்க. கீழே விழுந்தாவள்னா எப்படி இருக்கும்? 4 நாளைக்கு கக்குசு போது கூட எழுப்ப முடியாது. ஐயோ கிப்ஸ் வந்துட்டு அத்தாடி ஐத்தகலக்குவே. ஏன் வேலையில என்ன பண்ணிட்டு இருக்குதியா? சும்மானா சும்மாதான். கடவுளே சும்மானா தூரமே நிக்கணும். ஏன் வேலையில தான் வந்து நிக்கணுமா? கிரே கிப்ஸ் இது பொது வெளி. மரம் அந்த பக்கம் தான் நிக்குது. பொது வெளியில உன் மரம் தான் படந்து கிடக்கு. கிளை எல்லாம் மத வெட்டி முறி. என்ன என்ன சின்ன பொண்ணு தனியா பேசிக்கிட்டு நிக்க? அவ தனியா பேசுவா 10 பேரு கூட பேசுவா. உனக்கு என்ன? இவ போக மாட்டா. கிப்பி கடவுளை ஒரு தடவை கும்பிட்டுக்கா. எனக்கு தெரியும் எப்ப கடவுளை கும்பிட நானு. பொறவு வாயிஸ்டம். என்ன கிப்ஸ் கடவுளை ஒரு தடவை கும்பிட்டுக்கான்னு சொன்னோம்ல. 4 படி சும்மா போற வகையில எல்லாம் 4 பேரு கொடுக்கணும். அதை விட்டுட்டு வெட்டி நியாயம் பேசியது. ஏற்கனவே தலை புள்ள வலி பத்துக்கா. வலியோட வலி 10 கொலை செஞ்சாலும் 1 கொலை செஞ்சாலும் ஒரே தண்டனை தான். இவையில சாவாம கிடக்காளே எவன் இது எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போறான்னு நினைச்சேன். அப்பவே வந்த வேலை முடிஞ்சு வாங்க போலாம். இவளுக்கெல்லாம் ஒரு சாவு வர மாட்டேங்க. தம்பி டீ எடுத்துட்டு வரட்டா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சாரா மதுரைக்கு போறேன் பத்துக்கா. போயிட்டு வரதுக்கு 2 நாள் ஆகும். போயிட்டு வாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. இல்ல சாரா வச்சுக்கிட்டு கேட்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. நான் இருந்தா என்னவா? நீ இருந்தா ஒண்ணும் இல்லடே. சஞ்சய்னா யாரு? ஏமா பிரியா வரும்போது அவங்க தலையில இருந்து பூ கீழே விழுந்திருக்கு. அப்ப சஞ்சய்னு ஒருத்தர் தான் அவள்கிட்ட அந்த பூ எடுத்து கொடுத்துருக்காரு. அவரு என் பேரு சஞ்சய்னு மட்டும் தான் சொன்னாரு. அவ்வளவுதான். அதுக்குள்ளாடி பிரியாக்கு முகம் எல்லாம் நல்லா வேர்த்துட்டு என்கிட்ட கூட எதுவுமே சொல்லாம ஓடிட்டாவ. அதான் சஞ்சய்ங்கிற பியாருக்கும் அவளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டேன். சத்தம் போடாத. டீ
உள்ள வரும்போதே போலீஸ் யூனிஃபார்ம் மட்டும் இல்ல போலீஸ் மூளையும் கலத்தி வச்சிட்டு வாங்க. ஏடி அவர் என்ன கேட்டுட்டாரு நீ இப்படி சத்தம் போட? சாரிம்மா, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்லம்மா தப்பா எல்லாம் கேட்கல. இல்ல, சாரா என்கிட்ட எதையோ மறைக்கியா, அதனால எங்க கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சாரா மறைக்கிற விஷயத்த பிரியா மறக்கணும்னு நீங்க நினைக்குதியா? ஆனா இதனால அவைய கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காவ. இதுதான் வாழ்க்கைன்னு அவங்க ஏத்துக்கிட்டாதான் பிரியா வாழ்க்கை மட்டும் இல்ல எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். அவ ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காவ. சாரா, இதுல நீ கத்தி என்னால ஒன்னும் ஆக போறது கிடையாது. இதனால நம்ம கல்யாணமும் தடப்பட்ட கூடாதுன்னு தான் நான் பாக்கேன். இங்க பாருங்க, நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவேன். இடி சும்மா இருட்டி. என் குடும்பத்துக்கு ஒரு அவமானமா? பிரியாக்கு ஏதாவது கஷ்டத்தை தர மாதிரி யாராவது நடந்துக்கிட்டா இந்த கல்யாணமே நடக்காது. அது உங்க குடும்பத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரிதான். தேவையில்லாத கதையெல்லாம் பத்தி கிண்டாதுங்க. ஏம்மா 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 ஆஷ் கலர் சுடிதாரங்க. ஏம்மா ஓண்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆஷ் கலர்னா என்னது? சாம்பல் கலர் சுடிதார் பீரோல தான் மடக்கி வச்சிருக்கேன். ஏம்மா காணலமா, இவ்ளோ நேரம் தேடி பார்த்துட்டேன். ஏடி பீரோல தான் மடக்கி வச்சிருக்கேன். பா அப்ப வந்து தேடிதான். கணி நல்ல கல்லாக இருக்கு பாத்துக்க, வாங்கி கட்டிக்கிட்டு போயிராத. லேடி ஏண்டி முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏன் மொழியே அப்படிதான். எதுக்கு தூங்கிய மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடக்க? நான் தூங்குவேன் எழும்புவேன் சாடுவேன். உனக்கு என்னடி வந்து உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. பரவாயில்ல, ஏண்டி முடிச்சு கொடுத்துட்டு இருக்க? என் மொழியே அப்படிதான் பாட்டி. ஆஷ் கலர் சுடிதார் கட்டி ஏண்டி கேக்க? உன் பீரோல போய் பாரு. நான் பாத்துட்டேன், அதான் உன்கிட்ட வந்து கேட்டேன். நீ என்னையாவது எடுத்து போட்டியா? உனக்கு ஆஷ் கலர்ல சுடிதார் உண்டுன்னு எனக்கு இப்ப நீ சொல்லிதான் தெரியுது. நான் ஒன்னும் பாக்கல. கிரு உருட்டாத பாத்துக்க. நீ எடுக்கலன்னு சொல்லிருந்தா கூட நம்பி இருப்பேன்டி. ஆனா எனக்கு ஆஷ் கலர்ல சுடிதார் உண்டான்னு கேட்ட பத்தியா? அதான் நம்ப முடியல. நீ நம்பினா என்ன நம்பாட்டா என்ன? இடத்த காலி பண்ணு. எம்மா நம்ம எடுத்தது பிங்க் கலர் தானே? பிங்கா ஆஷா? கடவுளே, நான் தான் இவ துணி எடுத்தேன் கண்டுபிடிச்சிடவே கூடாது. கண்டுபிடிச்சா கொல்லுவா. அவ மட்டும் கண்டுபிடிக்கலன்னா சர்ச்சில் இந்த வாரம் 10 ரூபாய்க்கு 20 ரூபாயா காணிக்க போறேன் கடவுளே. பிங்கா ஆஷா? ஆஷா பிங்கா? ஏண்டி உருட்டியா உருட்டியா? கை கை ஆ எம்மா எடி நான் ஒருத்தியே இப்ப வரட்டாத கொன்னு இருப்பேன்டி. மண்ணுக்குள்ள பூத்தி இருப்பேன். எம்மா என்ன அடி அடிச்சிட்டா? எதுக்கு நீ அத போட்டு இப்படி அடிச்ச? எம்மா காரணமே தெரியாம அடிக்காடி. காலையில இருந்து இவ்ளோ நேரம் ஆஷ் கலர் சுடி எங்க எங்க தேடிக்கிட்டே இருக்கேன். வாயை திறந்தானா? கேட்டா ஏண்டி உனக்கு ஆஷ் கலர்ல சுடிதார் உண்டானு? இப்ப அதுக்கு ஏண்டி ஒரு படியே துடிச்சிட்டு கிடக்க? எம்மா இவ்ளோ நேரமா துணியை கேட்டேன்டி, அனக்கு இல்லாம இருக்கா? கொள்ளம் 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 நல்லா வீசி எறிஞ்சிருக்கே. வருஷத்துக்கு 4 துணி எடுத்தா ஏன் தூக்கி எறிஞ்சு விளையாட மாட்டியா? ஆமா தூக்கி எறிஞ்சால. எம்மா போட்டுட்டு அலசாம அந்த வேர்வை அழுக்கோட அவ துணிகளுக்கு இடையில ஒளிச்சு வச்சிருக்காடி. ஏடி நீ எடுத்தியா? எப்படி வாய் திறப்பா? உன் மகன் எப்படி வாய் திறப்பான்னு என்ன நாத்தனாரன்னு பாரு. கிளிபில காய போட்டாவது அதுல வச்சிருக்கலாம்ல. ஏடி வாரார துணிகளுக்கு விலை என்ன தெரியுமா? எம்மா போட்டுக்கிட்டு அவளை பார்த்து பயந்து உள்ள சுருட்டி வச்சுட்டேன். என்னைக்காவது அவளுக்கு காலேஜ் இருக்கனால எனக்கு லீவு கிடைக்கும், அன்னைக்கு அலசி வச்சிரலான்னு தாண்டி நினைச்சேன். ஏடி துடிக்காத நீ ஒரு படியா. என் துணியை நீ எடுத்து பாரு. நீ ஆண்டி அவ துணியை எடுக்க? அவளே மாதிரி தானே உனக்கு எடுத்து வந்திருக்கேன். எம்மா எல்லாம் நம்ம அப்பா வாங்கி தந்ததானே சொல்லிக்கிட்டு எடுத்துட்டேம்மா. கேரு கனி கொஞ்சம் அடங்கி உடங்கி இருக்க முடிஞ்சுனா இரு, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போயிரு. ஏதாவது ஹாஸ்டலோ ஏதாவது வீடோட வெளியே பார்த்துக்கிட்டு இருந்துருங்க. எம்மா வா போவோம். எங்கடி புது துணி எடுக்க? புது துணியா? வேற இன்னும் எங்க பெஞ்சில உள்ளவங்க ஆஷ் கலர் போட்டுக்கிட்டு போறதா பேசியிருக்கோம். ஒரே ஒரு ஆஷ் கலர் சுடிதார் தான் இருந்து அதை இவன் நாசம் பண்ணி வச்சிருக்கா. துவைக்காம எல்லாம் இனி போட முடியாதத. வா வேற துணி எடுத்துக்கிட்டு வருவோம். புறவு புறவு இந்த துணியை வேணா அவளுக்கே கொடுத்துரு. அவ போட்டு கழிச்சு இந்த துணியெல்லாம் நான் போட மாட்டேன். கனி விளக்கு மாறல அடி வாங்கிருக்கியா மக்கா இது வரைக்கும்? அவ தானே நாசம் பண்ணா. அப்ப புது துணி எடுக்கணும்ல? ஆமா வீட்ல பணம் துணிய மரம் நிக்குது பத்தியா? நீ ஆர்டர் போட்டோன்னா உன துணி எடுக்கிறதுக்கு இருக்க துணியெல்லாம் ஒண்ணு எடுத்து போட்டா போடு. அப்படி இல்லையா எனக்கு சாம்பல் கலர்ல ஒரு சாரி இருக்கு, அதை போட்டுக்கிட்டு திரி. ஏண்டி பல்ல மட்டும் கட்டாதாச்சு எனக்கு வர கோவத்துக்கு. நான் கூட புது துணி எடுத்து வந்துருவாங்களோன்னு பயந்துட்டேன்டி. என்ன மச்சி? என்ன இல்ல ஏதோ டென்ஷன்ல இருக்க போல இருக்கு. தேங்காய் துருவன மாதிரி துருவிக்கிட்டு இருக்க இல்ல, அதான் கேட்டேன். ஆமா, டென்ஷன்ல தான் இருக்கேன். கொஞ்சம் வெளியே போறியா? வெளியேயா? ஆமால, நீ இருந்தா இன்னும் டென்ஷன் தான் யாரும். ஓகே. நண்பனை பார்த்த தேதி மட்டும் தொத்தி கொண்டது ஞாபகத்தில். வெக்கமே இல்லையால உனக்கு? மச்சி நண்பன்னாலே வெக்கம் சூடு சொரணா இது எதுவுமே இல்லாததுதான். சரி விட்டு தொடச்சிட்டேன் நானே. என்னடா பிரச்சனை உனக்கு? எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பண்ணாங்கட்டின்னு. எல்லாம் சாரா விஷயமா தான். ஏன் அவியலுக்கு என்ன? இன்னைக்கு அவ வீட்டுக்கு போயிருந்தா மெல்ல பிரியா விஷயத்தை பத்தி பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலான்னு பார்த்தேன். பேசவே விட மாட்டேங்க மச்சி. எனக்கு என்ன முடிவு எடுக்கானே எனக்கு தெரியல. பேசாம இந்த பொண்ணை விட்டுடே, அதான் உனக்கு நல்லது.
லூஸ் மாதிரி பேசாதல. இப்ப சாராக மனநிலை என்ன தெரியுமா? அவிய ஃபேமிலிய நீ சந்தேகப்பட்டு விசாரிக்க நினைக்காவ. வேற நீ வேற போலீஸ். போலீஸ்னாலும் இன்னும் ஒரு மாசத்துல அவ தானே என் ஒய்ஃபு. இப்படிதான் மூணாவது மனுஷன் பேச மாதிரி பேசுவாளா? ஆமா, என்னட்ட மட்டும் கோவமா இரு. அவ திட்டும் போது நல்ல திட்டம் வாங்கிக்கிட்டு வா. இன்னைக்கு அத்தை வாராவ, அதான் பயமா இருக்கு. கூடவே அக்ஷயாவையும் கூட்டிட்டு வராங்களாம். பேசாம நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணலாம். என்ன அழகா இருக்கா. ஏன் உனக்கு அந்த பிள்ளையை பார்த்தா மட்டும் அவ்வளவு கோவம் வருவு? ஏன் மச்சான் சின்ன வயசுல உன் மேல உச்சா போயிட்டாளா? எருமை யாரா? எல்லா பையன்களும் அத்தை பொண்ணுனா உயிரா இருப்பானுவா. நீ மட்டும் என் பிள்ளை இப்படி தலை தெரிச்சு ஓட பாரா? இல்ல பாரு, தெரியும். அவளையும் அவ ஆக்டிவிட்டியும் பார்த்தாலே உனக்கு புரியும். அவ அப்படியே எங்க அத்தைக்கு சராக்ஸ். பணம் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் பழகுவா. இல்லாதவியானா அப்படி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா. வருவா இல்ல, அப்ப தெரியும். மவன ஒன்னே வீட்டுக்குள்ள வர விட மாட்டே பாரு. ஏன்ட்ட எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் வாலாட்ட முடியாது தம்பி. ஆமா, இன்னைக்கு மதுரைக்கு கிளம்பதா இல்ல சொல்லிட்டு இருந்த. அப்படி இல்ல கத்துன கத்துல மனுஷனுக்கு தலைவலியே வந்துட்டு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆன பிறகுதான் மச்சான் தலைவலி வரும். அவ மேல கோவம் எல்லாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அவ கத்துனதை பார்த்து எனக்கு இன்னும் அவ மேல லவ் தான் கூடுது. பூரிக்கட்டையால அடி வாங்கும் போது தெரியும். என்ன கிளவி தனியா புலம்பிக்கிட்டு கிடக்கு? ஏன் தே சும்மா தனியா பேசிட்டு நிக்கிறியா? அட ஆத்தே சாப்பிட்டேன். சும்மா அந்த வெட்டி பந்தா கறிய 4 பேர் கூட சுத்திக்கிட்டு தெரியாத. சுத்தி திரும்ப இளைச்சு போயிட்ட பாரு. என்னடா இது? நல்ல சாட்டாதானே நல்ல உடம்புல ஒட்டாம். என்னடா இது என்னைக்குமே இல்லாம புது கவனிப்பா இருக்கு? என்ன புதுசா இருக்கு? இல்ல தினுசா எல்லாம் இருக்குன்னு பியாச்சு கொடுத்து பாப்போம். சாப்பிடுறியா சின்ன பொண்ணு? இல்ல அத்தே நான் சாப்பிட்டுட்டேன். கிழவிக்கு உடம்புக்குள்ள சந்திரமுகி 3 இறங்கி இருக்குமோ? அத்தே ஏதாவது வேலை செய்யணுமா? ஏன் இல்ல சின்ன பொண்ணு, கொஞ்சம் தேங்காய் ஈக்கலாம் இருக்கு. அத சந்தையில கொண்டு விக்கணும். அதான் ஆளை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனே காண மாட்டேங்குது. நீ அந்த வழியாவா போற? அதானே பார்த்தேன். என் மேலையாவது கிழவிக்கு பாசம் இருக்கதாவது. இது காஞ்சனா சந்திரமுகி விடவே மிஞ்சிருமே. என்ன நடிப்புடா சின்ன பொண்ணு, நீ அந்த வழியாவா போற? அத்தே நீங்க மட்டும் ராகவா லாரன்ஸுக்கு அடுத்த பியாய் படத்துக்கு நடிக்க போனியான்னு வைங்க, உங்களுக்கு தான் ஆஸ்கார் அவார்டு. என்ன எல்லாம் சிவாஜி காலத்திலேயே நடிகையா கூப்பிட்டாவ. அத்தை இது சிவாஜிக்கு தெரியுமா? அத்தே ஆஸ்கார் அவார்டு நடிகைக்கு சொல்லல, பியாய் வேஷம் போட்டியெல்லாம் கிடைச்சேன்னு சொன்னேன். எல்லாம் பொறுத்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. நம்ம கொண்டு கொடுத்தோம்னா தேங்காய் 3 ரூபா கூட போட்டு நம்ம கொஞ்சம் ரூபாயா அட்டை போட்டுடலாம். வேற கிளவி வேற யாருக்கிட்டயாவது கொடுத்தா நமக்கு தான் நஷ்டம். அத்தே தேங்காய் ஈக்களி எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. பாத்து பா சின்ன பொண்ணு, வண்டியில ஏதாவது கொண்டு இடிச்சிராத. தேங்காய் ஈக்கள் எல்லாம் பாத்து. வண்டிய ஓட்டிய என்ன பாத்து போன்னு சொல்லுதா? பாத்து பா. பியாதில போறவா கிறுக்கு பிடிச்சவா பேச பாரு. எவ்வளவு மாமியார பேன் சொல்லுவாளா? பேன் சொல்லிட்டு போகுது. டெய்லியும் நடந்து போறது கூட ஒரு வகையில நல்லா தான் இருக்கு. இது அந்த ரோஸ் பார்ட்டில இப்ப பார்த்தானா வந்து பேச ஆரம்பிச்சிருவானே. பாக்கத்த மாதிரி போயிருவோம். ஆமா, ஒரு டீ ஸ்ட்ராங்கா. சுகர் கொஞ்சம் தூக்கல போடுங்க. வெயிட் பண்ணுங்க சார். ஏய் ரோஸ், ஹாய்ங்க. ஹலோ. சொல்லுங்க. என்ன ஒரு டைம் பாத்தீங்களா? நேத்துக்கு இதே நேரம் தான் மீட் பண்ணோம். இன்னைக்கு இதே நேரத்துல மீட் பண்றோம் பாத்தீங்களா? ஏங்க நேத்து கீழே விழுந்துல ஒரு ரோஜா பூ, அத வீட்டுல போய் வச்சீங்களா தலையில? வழி விடுங்க போணும். ஹலோ, ஏற்கனவே பார்த்த பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். யாராவது ரோட்ல பசங்க கூட பேசிட்டு இருக்கத பார்த்தா தப்பா நினைப்பாவ. வழி விடுங்க. அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது, நமக்காக வாழணும். இப்ப வழி விடுங்க. இது வசந்தி அக்காளுக்கு சொந்தக்கார பிள்ளை இல்ல? யாது பயலாக இது? பிரியா, நீ வசந்தி அக்காளுக்கு சொந்தக்கார பிள்ளை தானே? ஆமா. இங்கன்னு என்ன செய்ய? நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். யார் இது உனக்கு தெரிஞ்சவியலா? இல்ல. ஏங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டியா? ஆமா, நேத்து ஒரு தடவை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சவியலா? அக்கா இது யாருன்னு எனக்கு தெரியாது. வழிய மறைச்சு வந்து பேசிக்கிட்டு நிக்காவ. தம்பி பார்த்தா படிச்ச பிள்ளை போல இருக்குதியா? வேற வேலையே இல்ல. ரோட்ல ஏதாவது அழகான பிள்ளைகள பார்த்தா போதும். கலாட்டம் பண்ணியதே வேலையா போச்சு. நீ வா பிரியா, அவனை வீட்டுல கொண்டு இறக்கி விட. சரிக்கா. இனிமே இவன் பின்னாடி உன்னை பார்த்தேன்னு வை. எனக்கு ஏற்கனவே அவியல தெரியும். உங்களை பார்த்து பையன் தான் தெரியாதுன்னு சொல்லியாவ. அதான் அவளே சொல்லிட்டா இல்ல, ஒரு தடவை பாத்திருக்கேன்னு. ஒரு தடவை பார்த்த உடனே இப்படியா வழி மறைச்சிட்டு வந்து நிக்கியது? பாத்துட்டு போறவிய அவளை எல்லாம் தப்பா சொல்லுவாவ. சாரிங்க. இனியாவது பார்த்து நடங்க. ஒரே நிமிஷத்துல தெரியாதுன்னு சொல்லிட்டாவ. ரோஹித் சொன்னதும் உண்மைதான். பிரியா கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. இல்லாத சஞ்சய் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. சஞ்சய் இந்த உலகத்துல இல்லைங்கறத அவ அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லையா ரோஹித் சொன்ன மாதிரி மென்டலா அஃபெக்ட் ஆயிடுவா. லாட்டி உனக்கு அறிவு காட்டி ஏன் நீ பெரிய உலக அழகி நினைச்சிட்டு இருக்க? லாட்டி இப்படியா அந்த தம்பி கிட்ட பேசுற? உன் மேல இருக்க அன்புல தானே பிரச்சனை வரப்படாதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்காரு. கிழவி அதை விடு, சும்மா இரு. கிழவி உன் கல்யாணம் எப்படி நடந்து? எங்க தாத்தா இழுத்துக்கிட்டு தானே கிளம்பி வந்த? பேச பாரு. அந்த காலையில இந்த கால மாதிரியா? காதலாவது கத்தரிக்காயாவது தாலி கட்டின பிறகு உன் தாத்தனையே நான் பார்த்தேன். அப்புறம்
ஏக்கா நமக்கெல்லாம் 1000 ரூபாய் வரையில இல்ல. ஆமா. நாளை காலையில 10 மணிக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல கிராம சபை கூட்டம் வச்சிருக்காவலாம். அதான் அதுல ஒரு மனு எழுதி கொடுத்துருவோம். கொடுத்தா கிடைக்குமா சின்ன பொண்ணு? கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு மனு எல்லாம் எழுத தெரியாதே. கணிக்கிட்ட கொடுத்து எழுதுங்க. சும்மா எழுதுங்க. எனது கணவர் கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு, எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கல, அப்படி இப்படின்னு அடிச்சு விடுங்க. ஆமா, வேற மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆர்ஐ பிரசிடென்ட் இதெல்லாம் ஒரு சைனை வாங்கிடுவோம். போட்டு தருவாங்களா? ஆமா, நம்ம எல்லாம் பாவப்பட்டவியல் அவியலுக்கெல்லாம் தெரியும்ல. கண்டிப்பா கிடைக்கும். ஏன் அப்பா கிடைச்சிட்டுனா எவ்வளவு நல்லா இருக்கும். சின்ன பொண்ணு, நான் போய் கண்ணிட்டு சொல்லி மனு எழுத சொல்லேன். ஆட்டுக்கா ஒருவேளை கிடைச்சிருமோ? மாசம் வார வருமானம் காணாது இவ்வளவுக்கு. கிராம சபை கூட்டம் தானே, நானும் வாரேன். எப்படி கிடைச்சிருதுன்னு பாக்கி பிரசிடென்ட் ஆரையும் எப்படி சைனை போட்டு தாராவன்னு பாத்துறியே. மாங்கல்யம் தந்து நானே நாமம ஜீவனைத்துனா அந்தே பத்னாமி சுபஹா ஓம ஜீவ சரதாம் சதம் என்றென்றும் புன்னகை முடிவில்லா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே மாங்கல்யம் தந்து நானே நாடும் டும் 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 டும். கிராபி, உறங்கி கிடக்கத்துல எழுப்பி விட்டுட்டு பல்ல கொண்டு காட்டாதேன்னு சொல்லிட்டேன். காட்டுவேன். காட்டுறதுக்கு பல்லு இருந்தாதானடி. என்னல உறக்கத்துல மாமா மாமின்னு எல்லாம் கத்திக்கிட்டு கிடந்த? அழகான கனவு பக்கத்துல அழகான பொண்ணு வந்து கெடுத்து விட்டுட்டேடி. அழகான பொண்ணா? பாவம், கனவுல கூட ஒரு பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துறாதல. கிரு, நான் எழும்பதுக்கு முன்னாடி எழும்பினேல, போய் காப்பி எடுத்துட்டு வா. ஏன் உன கை கால் இல்லையோ? வேணா போட்டு குடி. இவனுக்கு பணிவிட செய்யறதுக்கு ஒரு ஆளு. அம்மம்மா, நமக்கெல்லாம் கல்யாணம் கூட கனவுலயே நடந்து முடிஞ்சிரும் போல. இந்த பாத்திரத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அவ என் பாத்திரத்துக்கு பால் ஊத்திட்டு இவளுக்கு தக்காளி பேஸ்ட் பேக்க கேட்டு உனக்கு செம்மடி. இன்னைக்கு உன்னை குழந்தைகள் காப்பகத்துல சேர்க்காம விடவே மாட்டேன்டி. நானும் போனா போட்டு நம்ம தங்கச்சி இல்ல நம்ம வீட்ல இருக்கிறது வரைக்கும் தான் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாம இருந்தா குட்டி எதுக்கு இப்ப நாய்க்கு கிட்ட கட்டி போட்டிருக்க? அவளை இன்னும் கொல்லாம வச்சிருக்கனேன்னு சந்தோஷப்படு. ஏம்பல அதை இப்படி கட்டி போட்டிருக்க? அம்மா, நானே இந்த வீட்ல உள்ள பையன் தானே. என் பிளேட்ல இந்த நாய்க்கு சோறு வச்சிருக்க. நாய்னா நல்லா குறைஞ்சா போச்சு. வேற ஏதாவது பிளேட்ல வச்சிருந்தா கூட நாய் சாப்பிட்டுருக்கும். பிளேட்ல வச்சவே அது மனத்தி பார்த்ததோட சரி, ஒரு வாய் வைக்கல. கேட்டியா உன் மாமா பேசுனத? பிள்ளைகளோட பெத்து வைக்கணும். இது என்ன பியாய பெத்து வச்சிருக்க? கிரு, உன்ட்ட நானே அன்னைக்கே சொல்லிட்டேன், ஏதாவது குழந்தைகள் காப்பகத்துக்கோ இல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கோ கத்து கொடுத்துருன்னு. குட்டி அவுத்து விடல, நாயை வேணா அவுத்து விடுவேன், குட்டி அவுத்து விட மாட்டேன். நீ இருக்கீங்கிற தைரியத்துல அவ துள்ளிக்கிட்டு கிடக்கா. நானும் வயசானதுக்கு பிறகு பையன் பாப்பான், பையன் நமக்கு சுவாத்த போடுவான். குட்டியை ஒருத்தனை கையில பிடிச்சு கொடுத்த பிறகு நம்ம அனாதை ஆயிடக்கூடாதுன்னு உன்னை பாசமா செல்லமா வளர்த்தா நீ குட்டியை கெட்டியால போட்டுக்க. ஓஹோ, அப்ப உன்னை பார்க்கணும்னா நீ பாசமா பார்க்க. குட்டியை அவுத்து விடுதியா இல்லன்னா பூரி கட்டை எடுத்துட்டு வரட்டா? நானே அவுக்கேன். எம்மா, 4 மணி. ஏன் இவன் ஏற்கனவே பியா பிடிச்சல நிக்கியா? சரி போட்டு பாப்போம். கிட்ஸ், என்ன 1000 ரூபாய்க்கு ஃபார்ம் நிரப்பி கொடுக்க போவே இல்லையா? என்ன கிடைச்சாச்சுல? இன்னொரு ஃபார்ம் நிரப்பி போடலாம்ல. ஒருவேளை 2 எண்ணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? 2 எண்ணம் கிடைக்குமா? ஆமா, ஒண்ணும் தெரியாதா? நாளை கிராம சபை கூட்டம் வச்சிருக்காவளே, 1000 ரூபாய்க்கு மனு கொடுக்காவளே, அதுல போய் உனக்கு தெரியாதா? இல்ல, என்கிட்ட யாரும் சொல்லலையா? நான் உன்கிட்ட சொல்லிருப்பாவேன்லாம் நினைச்சேன். யாரு? சின்ன பொண்ணு. அவதான் வீடு வீடா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தெரியா, கிராம சபை கூட்டத்துல மனு கொடுக்கணும், எல்லாரும் மனு எழுதிட்டு வாங்கன்னு உன்கிட்ட சொல்லலையா? இல்ல, என்கிட்ட வாயை திறக்கலையே. கண்டியா? அதுல கூட சுத்திக்கிட்டு தெரியா, இருந்தப்புறம் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுருக்கா. இந்த வசந்தி குண்டமா இருக்கால, அவகிட்ட சின்ன பொண்ணு பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். உன்கிட்ட சொன்ன மாதிரி அவ்வளவு பேசிக்கிட்டேல, அதான் பாவம் எல்லாம் நீயும் ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு அப்படி வந்தேன். நல்லா வீடு வீடா குண்டனி அழைக்க விடாதது விட்டா போதும். சரி 4 மணி, நான் இனி கிளம்பி. வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டோ?
இல்ல இப்பதான் வந்தேன். மச்சான் இந்த ஆள் யாரு? புது ஃப்ரெண்டு. எனக்கு தெரியாம புது ஃப்ரெண்டா? சத்தப்படாம இல்லன்னா மூக்கையெல்லாம் பேத்து ரொம்பதுதான். காலம் எவ்வளவு மாறிட்டுல. ஆமா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் சாதாரண ஒரு பெட்டி கடையா இருந்து இப்ப எவ்வளவு மாறிட்டுல. ஆமா, இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சே ஒரு 3 வருஷத்துக்கிட்ட ஆகுது. நான் அமெரிக்கால செட்டில் ஆகி 4 வருஷம் ஆயிட்டு. அமெரிக்கா போறவங்களுக்கு இந்தியா வர்றது கஷ்டம் தானே. என்னதான் காலம் மாறினாலும் சிலர் மட்டும் மாறவே இல்ல. சார் ஆர்டர். 3 ஃபலூடா. யாரு பிரியாவையா சொல்றீங்க? ஆமா, வெறுத்து போச்சு. நானும் 3 வருஷமா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். 3 வருஷமாவா? அவ இந்தியா வந்தே 1 மாசம் தானே ஆகுது. இவரும் அமெரிக்கால நம்மள இருந்தாவ கூட கூட பேசிக்கிட்டு இருக்காத. 2 வாரத்துக்கு முன்னாடி டெல்லி போனேன்ல. ஆமா, அப்ப பிளைட்ல தான் நான் இவரை பார்த்தேன். 2 பேரும் ஒரே சீட்டு பேசிக்கிட்டே வந்ததுல சாராக போட்டோ எடுத்து காமிச்சனா. அப்பதான் அவர் சொன்னாரு இவள எனக்கு ஏற்கனவே தெரியும்னு. அவியல தேடிதான் இவர் இந்தியாக்கே வந்திருக்காரு. அப்படியா? ஆமா ப்ரோ, இந்தியா வந்தது கூட தெரியாது. யாருக்கும் சொல்லாம டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டாவ. நானும் 2 வாரம் அவி வீட்டு முன்னாடி போய் நின்று இருக்கேன். அப்ப சாராக்கெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அவிய யாருக்கும் என்ன தெரியாது, எனக்கு மட்டும்தான் அவிய எல்லாரையும் தெரியும். அமெரிக்கால பிரியா போற இடம் ஒண்ணு விடாம கூட போயிருவோம்ல. என்ன பாடி கார்டு மாதிரி சச்சு கூட வருவான். சூப்பர் லவ் இல்ல. ஏன் லவ் ஸ்டார்ட் ஆனதே அவிய கண்ணீர்ல தான். இவ்வளவு நாள் சுத்தியும் அவியலுக்கு நீங்க யாருன்னு கூட தெரியல. இனியா உங்கள்ட்ட பேச போறாவ? சார் வைங்க, வச்சுட்டு போங்க. என்ன ஆனாலும் சரி, நான் இதுக்கெல்லாம் பின்வாங்க மாட்டேன். மச்சான் ஏம்புல இவ காதலுக்கு நீ மாமா வேலையா பாத்துட்டு இருக்க. இரு பேசிய வாய உடைச்சு கையில தந்துருவோம் பத்துக்கா. நிஜமாவே நீங்க கிரேட் பாஸ். நான் கிரேட்டா? அப்ப பிரியாவை நீங்க என்ன சொல்லுவியா? எவ்வளவு பெரிய துக்கத்திலையும் இன்னொருத்தர் வாழ வைக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா? அவ இழந்த எல்லா சந்தோஷத்தையும் நான் திருப்பி கொடுப்பேன். சீக்கிரமே அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும். அதான் என் பயமே. நான் யாருன்னு தெரியும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. அதெல்லாம் சந்தோஷம் தான் படுவாவ. அப்புறம் பாஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணியதான் நினைச்சிட்டு சாராட்டை அடி வாங்கிறாதுங்க. அக்கா கனி மனு எழுதிட்டாளா? ஆமா சின்ன பண்ணி ஏதோ எழுதி வச்சிருக்கா. எடுத்துட்டு வரீங்களா? நாங்க பிரசிடென்ட் போய் சைன் வாங்கிடியோம். சீப்பா வந்தாச்சுல்ல அபஸ்ககுணம். 1000 ரூபாய்க்கு கிராம சபை கூட்டத்துல மனு கொடுக்க போறியா? கேட்டு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சா சின்ன பண்ணு? வீடு வீடா எல்லார்கிட்டயும் போய் சொல்லிருக்க. உங்களுக்கு தான் கிடைச்சாச்சுல்ல. கிடைச்சாலும் இன்னொரு மனு கொடுத்து வைப்போம். ஒருவேளை 2 கிடைச்சிட்டுனா? ஒரு காட்டுக்கு ஒண்ணுதான் உண்டு. அவன் அந்த ஒன்னே கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியான். வீட்டுக்கு 2 3 கொடுக்காத. போய் ஆங்கிரிடா. தென் ஹார்ட் அட்டாக். கூலா இரு. என்ன பொம்பளையா அம்மா? சின்ன பண்ணு, ஊர்ல ஒரு விஷயம் பரவிட்டு கிடக்கு. உண்மையா? என்னன்னு? மாமியார சிவாஜி கூட ஹீரோயினா நடிக்க கூப்பிட்டாங்களா? உண்மையா? யாரு? சிவாஜி வந்து உங்கள்ட்ட சொன்னாரா? மாமியார் தான் ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு தெரியுது. குழவி மண்டை போடிய வயசுல சிவாஜி சமாதி பக்கத்துல சமாதிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கு. வாங்க நீ வாங்க. உட்காருங்க. உட்காரலாம். ரோஹித்தங்க மேல ஏதோ வேலையா இருந்தானே. வாங்க அத்தே, நல்லா இருக்கீங்களா? ஆமாமா, எங்களை எல்லாம் மறந்தாச்சுல்ல. ஏன் அப்படியெல்லாம் இல்லாதே. அத்தா நல்லா இருக்கீங்களா? ஆ தேவதை மாதிரி என் பொண்ணை வச்சுக்கிட்டு ஊரா பொண்ணு தேடி இருக்காவ. அத நினைச்சா இந்த வீட்டுக்கு வரவே தோணல. பின்ன ரோஹித்துக்காக தான் எல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். பொண்ணு எப்படி? நம்மள மாதிரி நல்ல வசதி நல்ல அழகெல்லாம் உண்டா? தங்கச்சிமா, வாழ போறது நம்ம இல்ல, பிள்ளைகள் தான். அவனே சொல்லிட்டான் சின்ன வயசுலயே நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அக்ஷயா. எனக்கு அவ வேண்டான்னு. வேற நம்ம வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுல. அத்தா பொண்ணு போட்டோ இருக்கா? போட்டோ போன்ல எல்லாம் இல்ல. நாளைக்கு போவியே இல்ல, அப்ப பாத்துக்கிடுங்க. இப்பவே ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம். இப்பதான் வந்திருக்கீங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போனா போதும். சரிம்மா. வேற அத்தே, சொல்லுமா. சாராக்கு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? மூத்த பிள்ளை இருக்கும்போது இளைய பிள்ளைக்கு கல்யாணம் அடிக்காவனா ஏதாவது இருக்கும். நல்லா விசாரிச்சு தானே பொண்ணு எடுக்குவியா? ஆமா, நல்ல குடும்பம் தான். நல்ல படிக்க பிள்ளை, மேல படிக்கணும்னு ஆசைப்படியாலாம். அதான் 2 வருஷம் படிச்சுட்டு அதுக்கு அடுத்து அவளுக்கு கல்யாணம் எடுப்பாவ. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரையல. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட விசாரிச்சு கல்யாணத்தை பண்ணா போதும். யாரும் இனி விசாரிக்காண்டாம். எனக்கு அவதான், அவளுக்கு நான் தான். அங்க போயிட்டு இத பத்தி யாரும் வாய் திறக்கப்படாது. அமைதியா நின்னுட்டு அவளை பார்த்துட்டு வர முடிஞ்சா வாங்க. அப்படி இல்லையா போ வேண்டாம். இன்னும் நிச்சயதார்த்தம் கூட ஆவேல. அதுக்குள்ளாடி பயல மயக்கி கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இருக்கட்டும், பாத்துக்கிடியே. சரிம்மா, வா. சந்தோஷம் தான், எங்களுக்கும் சந்தோஷம். ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலையிலே போய் பாப்போம். சாரா, வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லு மக்களே. வணக்கம். எல்லாரும் வாங்க. எந்த விதத்துல என்ன விட அழகா இருக்கா இந்த பொண்ணு. என்ன விட அத்தானுக்கு எந்த விதத்துல இவ ஏத்தவா. நான் யாருன்னு உனக்கும் காட்டுறேன். இவளுக்காண்டியெல்லாம் நேத்து அம்மாட்ட எதிர்த்து பேசியிருக்கத்தேன். உன்னையும் கவனிச்சுக்கிடியே. எங்க அம்மாட்ட எதிர்த்து பேசினார்ல, அவரையும் கவனிச்சுக்கிடியே. வாங்க ஆண்டி. நாங்களாம் அமெரிக்கால நாம பிறந்து வளர்ந்தோம். அதுக்காண்டி பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. தாண்டி நோண்டி இதெல்லாம் வேண்டாம். அம்மா, இதுக்குதான் இந்த அறைக்கு கூட்டிட்டு வராண்டான்னு சொன்னேன். ஒரு நாளந்தாப்ல கொஞ்சம் பொறுத்துக்கா. சும்மா பேசி சண்டையாக்கி கல்யாணத்தையே நிறுத்தி விட்டுருவாவ. நான் எதுக்குல இருக்கேன்? நான் விட்டுருவேனா? எப்படா அவிய பொண்ணை நம்ம வீட்டுக்குள்ளாடி ஏத்தலான்னு பாக்காவ. நான் சும்மா இருந்துருவேனா? எனக்கு மருமவ யாருன்னு நீ தான் முடிவு பண்ணணும். சண்டை இழுத்து விட்டுறாம பாத்துக்கா. நான் உனக்கு சித்தி முறை. சித்தினே கூடு. வாங்க சித்தி. அந்த அறைக்கு பேசினதோட நீ பெருசா எடுத்துறாத. அவிய ஆக்டிவிட்டியே அப்படிதான். நீ அதே இதே நினைச்சு அப்செட் ஆகாது, சரியா? சரிங்க சரி. ஆனா ஒண்ணு,
அம்மா பார்க்கணும், அப்பா பார்க்கணும், தங்கச்சி பார்க்கணும், 70 என்ன வந்து நிக்க வச்சாச்சு. உங்க குடும்பத்துல உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன பார்க்க வருவாவ? நான் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கணுமா? எல்லாம் பொறுத்து கிடையாது, ஒரு நாளும் தான். அதெல்லாம் தெரியாது. இனி எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் நாங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். நீங்க அழகா வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு என்ன மாதிரி இப்படி வெக்கப்பட்டுட்டு வந்து நிக்கணும். சரிம்மா, ஆர்டர் போட்டுட்டேல. இத்தனை பேர் இருக்கும், ரெண்டுக்கும் பேச்சு பாரு. ஆளு எல்லாம் இருக்குன்னா பாக்குதுவா, என்னன்னு விசாரிச்சியான்னு தெரியல. இப்படியா பல்ல காட்டிட்டு நிக்கும் பொண்ணுனா? அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம ஆசையெல்லாம் அதுக்கு மேல கொண்டு திணிக்க கூடாது. பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டு கூடாது. வளர்த்துட்டமேன்னு சொல்லிட்டு நம்ம ஆசையெல்லாம் பிள்ளைகளுக்கு மேல திணிக்க கூடாது. அது ஆசைப்படியாவலாம் ஒதுங்கி நின்றுடணும். அதுதான் நமக்கு மரியாதை.